சமீபத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. திருப்பரங்குன்றம் மலை வந்து சிகந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனைன்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா வள்ளல் வாரியார் சுவாமிகளை பத்தி படிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது இது அவருடைய காலத்துல இருந்தே இருந்த பிரச்சனை. வள்ளல் வாரியார் சுவாமிகள் அவர்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு, திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிகந்தர் மலைன்னு சொல்றாங்களே, இத வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் ஒரு கணம் கூட யோசிக்கலையா, யோசிக்காம ஏன் சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்டாராம். அந்த ஊடக நண்பர் உடனே, என்ன சார் முருக பக்தர் நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே அவர் சொல்றாராம், நீங்க வந்து இந்த கோணத்துல பாருங்க, முருகனுடைய தந்தை யாரு? சிவன். சிவன். அப்ப இனிஷியல் என்ன? சி. முருகருக்கு இன்னொரு பெயர் கந்தர். கந்தர். அப்ப சி கந்தர் கரெக்ட் தானே? அப்ப முருகனுடைய திருப்பரங்குன்றம் மலைக்கு சிகந்தர்னு சொல்லலாமே, தப்பில்லையே அப்படின்னு கேட்டிருக்காரு. இது மூலியமா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணணும்ப்பா. என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மதங்களை கொண்டு மனிதர்களை பிரிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வள்ளல் வாரியார் சுவாமிகள் வந்து ரொம்ப தீர்க்கமா இருந்திருக்காரு. மதங்கள் என்னைக்குமே ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்திலுமே வள்ளல் வாரியார் சுவாமிகள் வந்து ரொம்ப தீர்க்கமா இருந்திருக்காரு.